வெல்கம் டு டிசிஆர் ப்ராப்பர்ட்டிஸ். இன்றைக்கி நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெண்டல் ப்ராப்பர்ட்டி பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெண்டல் ப்ராப்பர்ட்டி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 வீடு இருக்குங்க. 2 வீடு நம்ம ஒட்டுக்கா வாங்கிக்கலாம். மொத்தமாக 5.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 2 செப்பரேட் ஹோம் கட்டியிருக்காங்க. அதில் ஒன்று நம்ம இருந்துக்கலாம், ஒன்று வாடகை கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு செப்பரேட்டாக தான் ஒரு வீடு வேணும் அப்படின்னா செப்பரேட்டாகவும் நம்ம வாங்கிக்கலாங்க. இந்த வீடு ஃபஸ்ட்டு வீடு பார்த்தீங்க அப்படின்னா 670 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங் கட்டியிருக்காங்கங்க. கார் பார்க்கிங்கோட 2 வீட்டுக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு 3 கார் பார்க் பண்ணுற அளவுக்கு கார் பார்க்கிங் நமக்கு இருக்குங்க. ரெண்டலுக்கு விடுறனாலும் நம்ம விடலாம், இல்லை நம்மளே இருந்துக்கிறனாலும் நம்ம ஒரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கசின்ஸ் அந்த மாதிரி நம்ம ரிலேட்டிவ்ஸ் யாரோ ஒருத்தர் நம்ம இருந்துக்கலாங்க. உள்ளே போனோம் அப்படின்னா கதவெல்லாம் பார்த்தீங்க, விண்டோரெலாம் பார்த்தீங்க அப்படின்னா தேக்கு தாங்க, தேக்கு டோர் தான் நமக்கு பண்ணியிருக்காங்க. உள்ளே போனோம் அப்படின்னா ஹால் பார்த்தீங்கன்னா 11:15க்கு 12, கொஞ்சம் க்ராஸாக அந்த காமன் பாத்ரூம் கொடுத்துருக்கனால கொஞ்சம் க்ராஸாக இருக்குது. 11:15க்கு 12 நமக்கு ஒரு ஹால் வந்துடுங்க. உள்ளே போனதும் ஒரு காமன் பாத்ரூம் ஒன்று நமக்கு சென்டடாகவே கொடுத்துருக்காங்க ஒரு ஹாலில். நெக்ஸ்ட் இந்த ரூம் பார்த்தீங்க அப்படின்னா கிச்சன் கம் டைனிங்க. இது எப்படின்னா 14க்கு 8 ஒரு கிச்சன் கம் டைனிங். அந்த பக்கம் நம்ம சமைச்சிட்டு இந்த பக்கம் நம்ம டைனிங் ஹால் போடுறதுனா வேணும் அப்படின்னா டேபிள் நம்ம போட்டுக்கலாம். இந்த ப்ரொவிஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரூம் 10க்கு 10 ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க நமக்கு. இதுக்கு அட்டாச் பாத்ரூம் இல்லை, அந்த காமன் பாத்ரூம் தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் நமக்கு ஒரு பெட்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா 11க்கு 10 இந்த பெட்ரூமுங்க. இதுக்கு அட்டாச் பாத்ரூம் இருக்குது. இது காமன் பாத்ரூம், அந்த ரூமுக்கு இது காமன் பாத்ரூம். பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6க்கு 4 பாத்ரூம் சைஸ் நமக்கு வந்துருங்க. இந்த வீடு கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒத்தக்கால் மண்டபம், கோவை டு பொள்ளாச்சி மெயின் ரோட்டில் ஒத்தக்கால் மண்டபங்கிற ஏரியாவில் தாங்க இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குது. இந்த வீடு கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா மெயின் ரோட்லேருந்து 750 மீட்டர்ஸில் பிஎம்ஜி ஸ்கூலுக்கு நியர்பையில் இருக்குங்க. இந்த செகண்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 11க்கு 10 ஒரு பெட்ரூமுங்க, வித் அட்டாச் பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க. இதோட பாத்ரூம் சைஸும் அதே 6க்கு 4 தாங்க. இது எல்லாமே இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா ரெட் பிரிக்ஸில் கட்டின வீடு தாங்க. இது ஒரே காம்பவுண்டில் 2 வீடாக கட்டியிருக்காங்க, அவ்வளோதான். ஆனால் எல்லாமே செப்பரேட் தான். செப்பரேட் இபி, செப்பரேட் டிடிசிபி அப்ரூவல், செப்பரேட் வாட்டர் டேங்க் எல்லாமே நமக்கு செப்பரேட்டாக தாங்க வந்துடும். வேணும்னா நம்ம தனியாக கூட வாங்கிக்கலாம். எனக்கு இல்லை, எனக்கு ஒன்று மட்டும் போதும் அப்படின்னாலும் நம்ம வாங்கிக்கலாம். சில பேர் விரும்ப மாட்டாங்க, இல்லை 2 வீட்டுக்கு ஒரே காம்பவுண்டு அப்படிங்கிற மாதிரி சில பேர் நினைப்பாங்க. அதனால் நான் சொன்னேன். மேலே தனியாக தாங்க இருக்குது, மொட்டை மாடி தனித்தனியாக தான் இருக்குது. இந்த வீட்டுக்கு தனியாக, அந்த வீட்டுக்கு தனியாக ஸ்டேர் கேஸ் இருக்குங்க. செகண்ட் வீடு பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் அதே மாதிரி தான். ஆனால் இது 750 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. ஒரு 80-70 ஸ்கொயர் ஃபீட்ஸ் டிஃப்ரென்ஸ் வரும், அவ்வளோதான். மற்றபடி இதுவும் சேமாக தான் கட்டியிருக்காங்கங்க. இதுவும் டோரெல்லாம் பார்த்தீங்கன்னா தேக்கு டோர் தான். இது ஒரு மாடலாக கட்டியிருப்பாங்க, சைஸஸ் வேரி ஆகும், அவ்வளோதான். இதோட ஹால் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 11க்கு 18 கட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கிச்சன் சைஸ் பார்த்தீங்கன்னா 7க்கு 8 கிச்சனில், சின்ன கிச்சன், டைனிங் இல்லை, வெறும் கிச்சன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வெளியவே அதே மாதிரி ஒரு காமன் பாத்ரூம் ஹாலில் கொடுத்துருக்காங்க.
இதுவும் டபுள் பெட்ரூம் தான். இந்த பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10க்கு 11 கொடுத்துருக்காங்க. இதுக்கு அட்டாச் பாத்ரூமோட கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூம் சைஸ் 6க்கு 4 தான். அந்த கணக்கில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா அதுவும் 10க்கு 10 சைஸில் தாங்க கொடுத்துருக்காங்க நமக்கு. அது வந்து அட்டாச் பாத்ரூம் வராது. அதுக்கு தான் இந்த காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க ஹால்லேயே. இதுவும் அதே சைஸ் 6க்கு 4, கொஞ்சம் லாங்காக வரும். பூஜை ரூம் மாதிரி நம்ம சாமி ஃபோட்டோஸ் வச்சுக்கலாம். இந்த செகண்ட் பெட்ரூமில் அட்டாச் பாத்ரூம் இல்லை. இந்த வீடு வந்து 750 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த வீடு வந்து 670 ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம கட்டியிருக்காங்கங்க. அதனால் அந்த ஃபஸ்ட்டு வீட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 40 lakhs கோட் பண்ணுறாங்க. செகண்ட் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 45 lakhs கோட் பண்ணுறாங்க. ரெண்டும் நம்ம சேமாக வாங்கினாலும் 85 lakhs தாங்க வரும். அதை வந்து நம்ம நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணி தருவோம். இந்த வீட்டுக்கு வந்து டிடிசி அப்ரூவல் இருக்குங்க. செப்பரேட் இபி, செப்பரேட் வாட்டர் டேங்க், எல்லா ஃபெசிலிட்டியுமே நமக்கு இருக்குது. ரெட் பிரிக்ஸில் கட்டப்பட்ட வீடு தாங்க இது. கார் பார்க்கிங் 3 கார் பார்க் பண்ணுறதுக்கு கார் பார்க்கிங் இருக்குது. மேலே வந்து ஸ்டேர் கேஸ் வெறும் மொட்டை மாடி மட்டும்தான் வர முடியல. கொஞ்சம் கேப்பும் நமக்கு 2 அடி கொடுத்துருக்காங்க காம்பவுண்ட். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் டிசிஆர் ப்ராப்பர்ட்டிஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும். Thanks for watching.